ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு இளநீ ஒன்று குடித்தாச்சு. இந்த இளநீ பார்த்திங்கன்னா தோப்பில் வந்துட்டு 13 ரூபாய்க்கு தான் வெட்டிட்டு போகிறாங்களாம். இருக்கிற புள்ளியெல்லாம் இது பண்ணிட்டு நம்மளோட பழைய வண்டி இன்றைக்கி நம்ம எடுக்கணுங்க. ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இதை நம்ம விடுறக்கு மனசு இல்லாமல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட பழைய வண்டி நம்ம இதை எடுத்துடலாம். அண்ட் அருளிதன், how are you? How is fever? வாக்கிங் போகிறோம் நாங்கள். அப்படியே யூடியூப்க்கு வீடியோ எடுத்துகிட்டு ஸோ இந்த நச்சு செல்லாம் அன்றைக்கி காமிச்சா பார்த்திங்களா நல்லா வந்துருச்சு. எல்லாமே சுற்றி காஞ்சி இருக்கு. தென்னை மரம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. சுற்றினாலே வர தான். பன்னீர் பூ வந்து நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பன்னீர் பூ வந்து வீட்டில் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. பன்னீர் பூ நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி தக்காளி வந்ததெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பட் வாடாமல்லி மட்டும் வெயிலுக்கு நல்லா வந்துருக்கு. வாடாமல்லி செம்மையாக இருக்குது பாருங்கள் வாடாமல்லி. அண்ட் அவ்வளோதான். கற்பூரவல்லி, வல்லாரை இதெல்லாம் வந்துட்டு நம்ம மூலிகைக்காக வச்சுருக்கிறது. அதில் நாட்டு அப்புக்கோத்தலை வந்திருக்கு. இதெல்லாம் நான் அன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சேன். சரி ஓகே, வாக்கிங் பண்ணிட்டு எல்லாம் வந்து வெட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி தான் அந்த இதெல்லாம் எடுத்துருவாங்க. நாங்களாம் தைப்பொங்கலுக்கு கோலம் போடும்போது இந்த மாதிரி குச்சி இருக்குங்க. சுண்ணாம்பு கரைச்சி, கோலம் பவுடர்லாம் இப்போ இருக்காது, சுண்ணாம்பு கரைச்சிட்டு இதை வந்து நல்லா கல்லில் வச்சு கொட்டி இதில் ஒரு சின்ன துணி போட்டு கட்டி அதில் தான் நாங்கள் கோலமே போடுவோம். ப்ரஷ் மாதிரி பண்ணி அதில் தான் நாங்கள் கோலம் போடுவோம். ஸோ நாங்கள் வாக்கிங் கிளம்பிட்டோம். வாக்கிங் வந்துட்டுருக்குறோம். அதை நீ போகலாமா வாக்கிங்? மாடு எங்கே இருக்குது? ஏம்மா வா. மாடு எங்கே இருக்குது? மாடு பின்னாடி போனால் கூட இருக்குங்க. சரி வாங்க. என்ன குணச்சிட்டு என்ன காமிக்கிறேன்? ஸோ அதுதாங்க, நல்லா வெயில் அடிக்குது. நல்லா காஞ்சி போச்சுங்க எல்லாமே. மாடு அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். மாடு இப்போ தான் அங்கே பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். ரோட்டுக்கு தான் போகணும், வாங்க. ஸோ இளநீ பாருங்கன்னா இந்த சைஸ் இருக்கிறதுனால ரொம்ப 10 ரூபா அப்படி தான் வாங்குவாங்க. வாழைக்காய், இளநீ இதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க. நேந்திரம் வந்து ஆல்மோஸ்ட் காப்பு முடிஞ்சிருச்சுங்க. 1-2 தான் இருக்குது. இந்த கேபிள் ஒயர் போகிறதுல வர வாழைக்காய் இது வந்து ரொம்ப நிற்கிது. ஸோ கரண்ட் கம்பத்தில் முட்டி சண்டே ஆனால் இங்கே வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஸோ வில் பி சீயிங் தி கிரிக்கெட் ஃபுல்லாக இங்கே தான் நடக்கும். இந்த ஊருக்குள்ளே புதுசாக கட்டியிருக்க டேங்க் இது. இந்த வேப்ப மரம்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸ்கை. ஸோ நம்ம வீலாட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இங்கெல்லாம் புல்லாக இருக்கும்போது நல்ல பறவைகள்லாம் இருக்கும். பறவைகள் எதுவும் இல்லை. நல்ல ஒரு வீடு தெரியும். வா. மாடு காணோம்.
மாடு வந்தால் பார்க்கலாம். அண்ணா பிடிச்சிக்கோ.